அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு பணம் சேர பகுதி 5. குறிப்பாக தற்கால உலகம் என்பது பணம் இருந்தால் நீ மனிதன், இல்லாவிட்டால் நீ ஒரு பிணம் சொல்கின்ற அளவுக்கு தவறான எண்ணத்தோடு ஒரு மனிதனுடைய வயதுக்கோ அவருடைய தகுதிக்கோ அவருடைய நல்ல குணத்திற்கோ அவருடைய செயல்பாட்டுக்கோ அவருடைய கடந்த கால வாழ்க்கைக்கோ இந்த மக்கள் பார்க்காத காரணத்தால் பணம் என்கின்ற ஒரு தவறான பொருளுக்கு அடிமையாகிவிட்ட காரணத்தால் ஒரு மனிதனை இறைவன் படைக்கும் போதே மனிதனாக அனுப்பினார். பிறகு அவன் தெய்வமாக மாற வேண்டும் என்பதற்காக பல தியானங்களையும் நல்ல செயல்களையும் நமக்கு அந்த அருளாசியை வழங்கினார். ஆனால் மக்கள் ஏனோ பணத்துக்கு ஒருவரை பார்த்து ஒருவர் தவறான சிந்தனையோடு பணத்துக்கு அடிமையாகிவிட்ட காரணத்தால் மனிதநேயம், நன்றி, உண்மை, சத்தியம் என்பதை மறந்துவிட்ட காரணத்தால் இன்று மக்கள் தவறான பாதையில் பணம் இருந்தால் மதிப்பேன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இந்த உலகம் சென்று விட்ட காரணத்தால் நாமும் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்கின்ற காரணத்துக்காக நாம் மிகப்பெரிய பணக்காரர் ஆக வேண்டுமோ இல்லையோ, நாம் உயிரோடு வாழும் வரை நமக்கு பணம் அவசியம். அந்த அடிப்படையிலேயே பணம் சேர நாம் செயல்படுத்த வேண்டிய விஷயம் 1 உழைப்பு, 2வது தெய்வ நம்பிக்கை, 3வது ஒரு சிறிய வழிகாட்டியாக தினந்தோறும் பணம் வருகிறதோ வரவில்லையோ, பெரிய செல்வந்தரோ இல்லையோ, அன்றாட தினந்தோறும் நம்முடைய வரவு செலவு கணக்கை தொடர்ந்து தினந்தோறும் தேதியிட்டு ஒரு நோட்டு புத்தகத்தில் இன்றைய வரவு இன்றைய செலவு என்று அந்த 24 மணி நேர கணக்கை நீங்கள் கணக்காக தொடர்ந்து எழுதி வந்தால் கணக்கில்லா பணத்தை எம்பெருமான் மகாலட்சுமி தாயும் குபேர தெய்வமும் நமக்கு வாரி வழங்கும். அதற்கு தேவை தொடர்ந்து கணக்கு எழுதுங்கள். இந்த கணக்கு கூட நம்முடைய பெற்றோர்களுக்கும் தன் பெற்ற தாய் தந்தைக்கு, குறிப்பாக தன்னுடைய கணவன் மனைவிக்கு நாம் கணக்கு பார்த்து செலவு செய்ய தேவை கணக்கு பார்த்து செலவு செய்யக்கூடாது. அது அவர்களுக்கு எவ்வளோ வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனாலும் அவற்றை கணக்கு எழுதி தொடர்ந்து செயல்படுத்தி நடைமுறைப்படுத்தினால் நீங்கள் மிக விரைவில் மிகப்பெரிய ஒரு குபேர வசதி உள்ள மனிதராக மாறலாம் என்று கூறி, நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். வாழ்க பணமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.